மூணாவது கணக்கை பாருங்கள். இந்த எலக்ட்ரிசிட்டியில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். இந்த சர்க்யூட் டயக்ராம் அப்படின்னா இந்த சர்க்யூட்னா இந்த சுற்று, இந்த சுற்றில் உள்ள வரைபடத்தில், இந்த வரைபடத்தில் உள்ள சுற்றில், ரைட்டா, இது ஒரு வரைபடம், இது மின் சுற்று, ரைட்டா. இந்த சுற்றில் உள்ள வரைபடத்தில் கிவன் பிலோ கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன கொடுக்கப்பட்டுள்ளது? 3 ரெசிஸ்டர்ஸ். அப்போ 3 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். 3 ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னா 3 ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ரைட்டா. அப்போது R1, R2, R3 அப்படின்னா ஆஃப் 5 ஓம், 10 ஓம் அண்டு 20 ஓம். அப்போ R1 ரெசிஸ்டர் 1, R2 2வது, R3 3வது. அப்போ அந்த 3 ரெசிஸ்டர்களுக்கும் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்றா சொல்கிறான். R1க்கு 5, R2க்கு 10, R3க்கு 20 ஓம். ஓம்னா அதனோட யூனிட், அளவுகள், எஸ்ஐ யூனிட், ரைட்டா. கரண்ட்டுக்கு என்னது? ஆம்பியர். ஓம். இது ரெசிஸ்டன்ஸுக்கு என்னது? ஓம். வோல்ட்டுக்கு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு என்னது? வோல்ட்டு. பவருக்கு என்னது? வாட்டு, ரைட்டா. இந்த மின்சாரத்தில் 4 முக்கியமானது, ரைட்டா. பவர் சிக்கல் டு V இன்ட்டு I. அப்போது இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓம்ஸ் லா என்னது? I சிக்கல் டு V/R. அதை நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். I சிக்கல் டு V/Rல V வேணாலும் எடுத்துக்கலாம், R வேணாலும் எடுத்துக்கலாம். காமனாக இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். I சிக்கல் டு V/Rன்னு வச்சுக்கணும். இப்போ R வேணுமா? R வந்துடுச்சுன்னு சொன்னால் R சிக்கல் டு V/I, ரைட்டா. இப்போ V வேணுமா? வெறும் V மட்டும் என்ன வரும்? அப்போது I சிக்கல் V/Rனா இந்த IRன்னு வந்துடும். R இங்கிட்டு வந்துச்சுன்னா V வந்துடும், ரைட்டா. என்ன வேணாலும் நீங்கள் அந்த ஓம்ஸில் வந்து எடுத்துக்கலாம். இந்த 5 தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கூட. இப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னால் ஆர் கனெக்டிவ் அசோன் இன் ஃபிகர்னு சொல்லிட்டான். கேல்குலேட் அப்படின்னு இந்த கீழே கண்ட வரைபடத்தில் உள்ளது மாதிரி ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸு கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது. கனெக்ட்னா இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறான். அப்போது என்னத்தை கண்டுபிடின்னு சொல்கிறான்? கேல்குலேட் த கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர் அப்படின்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் உள்ள கரண்ட்டை கண்டுபிடின்னு சொல்கிறான். அப்போது இது என்ன? பேரலல் சர்க்யூட். அது பாருங்கள், பேரலல் சர்க்யூட் தானே போட்டிருக்கான். அப்போது டோட்டல் கரண்ட் இந்த சர்க்யூட் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸில் உள்ளதையும் கண்டுபிடின்னு முதல்ல சொல்லிட்டான். அடுத்து ரெண்டாவதாக டோட்டல் கரண்ட் இந்த சர்க்யூட். அப்போ மொத்தம் இந்த சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட் ஓடுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடின்றான். அப்போ மூணாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட். அப்போ மொத்தம் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ், இதில் எதிர்ப்பு இருக்குது, மொத்த ரெசிஸ்டன்ஸ், ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையும் கண்டுபிடி. ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடின்றான். பிறகு மொத்த கரண்ட்டையும் கண்டுபிடிங்கிறான். பிறகு ஒவ்வொரு எல்லா ரெசிஸ்டன்ஸோட மொத்தத்தை சொல்லுன்றான். தனித்தனியாக ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான். அப்போ இந்த 3ஐயும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த ரெசிஸ்டன்ஸை பார்த்துக்கோங்க. R1, R2, R3 பேரலில் தானே கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொன்னேன்? பேரலில் இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ்னால் எல்லாத்தையும் அப்படி கூட்டிக்கிற வேண்டியது. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னு என்னது? சீரியஸ்னால். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல்னா டிவைடட் பை போடணும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் 1 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் 1 தேர்டு ரெசிஸ்டன்ஸ். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இது பேரலல் தானே. இதில் என்ன ஆகும் முக்கியமாக நல்லா கவனிங்க. இந்த பேரலில் 1 RPனா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், இல்லை RTன்னு போட்டுக்கோங்க. டோட்டல் ரெசிஸ்டன்ஸை சீக்கல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3 இந்த ஃபார்முலா வரும். ஏன்னா இது பேரலல் ரெசிஸ்டன்ஸ். அதே இதில் கரண்ட்டுன்னு வரும்போது, ஏன்னா 3ஆக பிரியுது கரண்ட்டு. நேராக சீரியஸ் கனெக்ஷனில் கரண்ட் ஒரே டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம். இது 3ஆக பிரியுது. அப்போ இதில் I1 ப்ளஸ் I2, டோட்டல் கரண்ட் என்னது? I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3. அப்போ வோல்ட்டுன்னு வரும்போது இதில் என்ன இருக்கும்? வோல்ட்டுன்னு என்ன? 2 பாயிண்டில் தான் வோல்ட்டை பார்க்கணும். நம்ம 2 பாயிண்டில், இந்த பாயிண்டில் மற்றும் இந்த பாயிண்டில் வோல்ட்டை பார்க்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் 2 பாயிண்ட் தான் இருக்குது. இது ஏ ரெசிஸ்டன்ஸு, இது பி ரெசிஸ்டன்ஸு, இது சி ரெசிஸ்டன்ஸு. இது ரெண்டோட முனை வந்து இதுதான். இது ஒரு முனை, இது ஒரு முனை. அப்போ இதனோட முனையும் ஒன்று சேர்ந்துருக்கு. இதனோட முனையும் ஒன்று சேர்ந்துருக்கு. இதனோட முனையும் ஒன்று சேர்ந்துருக்கு. அப்போ முனையில் தான் பார்ப்பாங்க ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸில் உள்ள வோல்ட்டு எல்லா இதுக்கும் காமன், ரைட்டா. இதே சீரியஸ்னு வரும்போது அப்படி கிடையாது. இங்கே பாருங்கள், இது சீரியஸ். இது இந்த முனையிலையும் பார்ப்பாங்க, ரைட்டா. அடுத்து இந்த முனை வேறு முனையாயிருது, பார்த்தியா? இது வேறு முனையாயிருது. அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இந்த ரெண்டுக்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்ப்பாங்க.
ரைட்டா? இந்த முனைக்கும் அப்போ இந்த முனைக்கும் பார்க்குறாங்க. இந்த முனை காமன். அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் பார்க்குறாங்க. ரைட்டா? இது அப்படி இல்லை, எல்லாம் ஒரே இது தான். ரைட்டா? அதனால் இது வந்து எல்லாத்துலேயும் காமன். மேலே R1 என்ன வோல்ட் இருக்கோ அந்த வோல்ட் தான் கீழே இருக்கும். இதை நீங்கள் நான் வச்சுட்டு கணக்கு வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்கான், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான், வோல்ட்டும் கொடுத்துட்டான். அப்போ ஐயும் கொடுத்துட்டான், வியும் கொடுத்துட்டான். அப்போ என்ன கொடுக்கணும், ஓம்ஸில் என்ன சொல்லுது, I = V/Rன்னு சொல்லுது இல்லையா? அப்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸோட கரண்ட் எவ்வளோன்னு சொல்கிறான், சிம்பிள் ஓம்ஸில் அப்ளிகேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்கான், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் வந்து என்னது 5 ஓம்னு சொல்லிட்டான். R1 5 ஓம்னு சொல்லிட்டான். அப்போ அந்த இதில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு கேட்குறான். அதேமாதிரி செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் 10 ஓம்னு கொடுத்துருக்கேன், அதில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு கேட்டிருக்கான். அது ஈச் ரெசிஸ்டன்ஸ் கரண்ட்டு கேட்குறான். அப்போ தேர்டு ஓமில் 20ன்னு கொடுத்துட்டான், அதில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு சொன்னால் சிம்பிளாக ஓம்ஸ்லாம் I = V/R நீ அப்ளை பண்ணால் I = V/R அப்படின்றத அப்ளை பண்ணாலே தெரிஞ்சு போயிடும். கரண்ட்டு கேட்குறேன்ல, அப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டில் என்னது 5 தானே, அந்த இடத்துல 5 போடு, இந்த கரண்ட்டை கண்டுபிடி. அடுத்து ரெண்டாவதில் 10 தானே, 10 போடு, இதை கண்டுபிடி. மூணாவது 20 இதை 20 போடு, இதை கண்டுபிடி. முடிஞ்சு, சிம்பிள். ரைட்டா? ஏன்னா அவன் என்ன கொடுத்துருக்கான், 5 10 20 முடிஞ்சு. முதல் இது முடிஞ்சு. அடுத்து ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கான், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள். ரெண்டாவது டோட்டல் கரண்ட்டா, டோட்டல் கரண்ட்டுன்னு என்னது, ஃபஸ்ட்டு தனித்தனி கரண்ட்டை கண்டுபிடிச்சோம். டோட்டல் கரண்ட் என்னது, எல்லா கரண்ட்டையும் கூட்டணும், ஏன்னா பிரியுது இல்லையா. மொத்த கரண்ட் என்னது, I = I1 + I2 + I3. ஏற்கனவே நீ I1 கண்டுபிடிச்சிருக்க. I1 என்னது, மொதல் ரெசிஸ்டன்ஸில் ஓடுற கரண்ட்டு. I1 = V/R தானே, R1 அந்த 5, இந்த இடத்துல R1 5. அப்போ I1 I2 I3 மூணையும் கூட்டினா டோட்டல் கரண்ட் கிடச்சிரும். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னு என்னது, 1/RT ரெசிஸ்டன்ஸ் டோட்டல். சரி, உங்கள் புக்கில் Pன்னு போட்டிருப்பான். அப்போ மொத்த ரெசிஸ்டன்ஸோட டோட்டல் = 1/R1 + 1/R2 + 1/R3. அந்த வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணின்னு உனக்கு கிடச்சிரும். வேணா இவ்வளோ தான் மொத்த கணக்கே, வேணால் நான் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்கான், கரண்ட்டு த்ரூ ஈச் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் உள்ள கரண்ட் என்னதுன்னு பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இது பார்ப்போம், ஈச் ரெசிஸ்டன்ஸ் கரண்ட்டு. இப்போ ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் என்ன போட்டிருக்கான், R1 = என்ன போட்டிருக்கான், 5. அப்போ செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன போட்டிருக்கான், R2 = 10. அது ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான். அப்போ மூணாவது ரெசிஸ்டன்ஸோட என்ன போட்டிருக்கான், R3 = 20. அப்போ மொத்தத்துக்கு வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்ட் எவ்வளோ பாயுது, 10 தான். இப்போ I1 R1 இருக்குது, வோல்ட்டு இருக்குது. அப்போ நம்ம வந்து I1 கண்டுபிடிக்கலாமில்ல, ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட கரண்ட்டை கண்டுபிடிக்கலாமில்ல. ஓம்ஸில் என்ன சொல்லுது, I = V/R தானே, அது தானே பார்க்குறோம் பாருங்கள். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கும் நம்ம கண்டுபிடி. சின்ஸ் த ரெசிஸ்டர்ஸ்னால் ஒவ்வொரு ரெசிஸ்டரும் ஆர் கனெக்டட் இன் பேரலல். இந்த ரெசிஸ்டர் எல்லாமே பேரலில் கனெக்ட் பண்ணப்பட்டுள்ளது. ரைட்டா? ஃபஸ்ட்டு த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர் இஸ் வோல்டேஜ் 10 வோல்ட். அப்படின்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் பேரலில் கனெக்ஷன் பண்ணதுனால அதில் சப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் சமமாக இருக்கும். ரைட்டா? எல்லா ரெசிஸ்டன்ஸுக்கும் சமமாக இருக்கும். ஆனால் கரண்ட்டு மாறுபடும். ரைட்டா? கரண்ட்டு மாறுபடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 2 எண்ட்லேயே நம்ம கனெக்ட் பண்ணணும். ரைட்டா? 2 எண்ட்லேருந்து பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே பேட்டரி சப்ளை தான் எல்லா இடத்துலையும் போகும். ஏற்கனவே தனி வீடியோ வரை போட்டிருக்கேன். அப்போது கரண்ட்டு மட்டும் கூட குறைய இருக்கும், வோல்டேஜ் சேமாக இருக்கும். ரைட்டா? அதான் சொல்கிறான், சின்ஸ் த ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலில் நம்ம கனெக்ட் பண்ணதுனால ரெசிஸ்டன்ஸை த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர்ஸ் ஆர் சேம். ரைட்டா? அக்ராஸ்னால் ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸுக்கும் நடுவில், அக்ராஸ்னால் நடுவில் 3 ரெசிஸ்டர் இருக்குது, ஒன்றுக்கு நடுவில் என்ன இருக்கும், ஆஃப் ஈச் ரெசிஸ்டர் இஸ் சேம். அப்போனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்ட் இஸ் சேம். ரைட்டா? அதான் V = வோல்ட் எவ்வளோ கொடுக்குறான், 10 வோல்ட் கொடுக்குறான் பேட்டரி மூலியமாக. அப்போ 10 வந்து எல்லாத்துலேயும் 10 தான். தேர்ஃபோர் ஆகவே த கரண்ட் த்ரூ R1, இப்போ R1 எவ்வளோ போகுதுனாலும் 10 தான்.
R2லேயும் 10 தான், R3லேயும் 10 தான். அப்போ R1 எவ்வளோ கரண்ட்டு, எவ்வளோ வோல்ட்டு, கரண்ட்டில் வோல்ட்டு எவ்வளோ போகுது 10. அப்போ R1 கொடுத்துட்டான் 5ன்ட்டு, வோல்ட் எவ்வளோ 10ன்னு சொல்லிட்டான். அப்போ நம்ம என்னது I1 கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அதான் I1 V எவ்வளோ 10/R1. R1 தான் எங்கள் 5ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ கரண்ட்டோட SI யூனிட் என்னது? ஆம்பியர், 2 ஆம்பியர். ரைட்டா? 2 ஆம்பியர். இதே சேம் R2 எவ்வளோ 10 கொடுத்துருக்கேன். ஆனால் வோல்டேஜ் என்னது? எல்லாத்துக்கும் சேம் தான், ஏன்னா இது பேரலல் கனெக்ஷனில். அப்போ அதே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அப்போ R2 அதே மாதிரி பாருங்கள். I2 R2ன்னு சொன்னால் R2 கண்டுபிடிக்கணும். R2வில் நம்ம கரண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். கரண்ட்டு த்ரூ R2வில் கரண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன கரண்ட்டு? I2ன்ற கரண்ட். ரைட்டா? I2ன்ற கரண்ட்டு. அப்போ V/R2 போட்டால் 10/1 ஆம்பியர். ரைட்டா? அடுத்து R3யில் கரண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். கரண்ட்டு த்ரூ R3, அதான் I3 கரண்ட் தான் I3. அப்போ V/R3 அப்போ 10/20 0.1, அதில் 1/2 ஆம்பியர். ரைட்டா? இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ என்ன சொல்கிறான்? மொத்த கரண்ட் எவ்வளோன்னு கேட்குறான். இதில் கரண்ட் என்னாகும்? பிரிஞ்சு போகும்னு சொன்னான் பேரலில். அப்போ கரண்ட்டு பிரிஞ்சு போனால் எல்லா கரண்ட்டையும் கூட்டணும். R1 கரண்ட்டு, R3 கரண்ட்டு, R4 கரண்ட்டை கண்டுபிடிச்சா தான் மொத்த கரண்ட் வரும். அப்போ R1ல் எவ்வளோ கரண்ட்டு போகுது? I1ன்ற கரண்ட்டு. அதில் R2வில் I2ன்ற கரண்ட்டு. அதான் சொல்லியிருக்கான். I மொத்த கரண்ட் I1 + I2 + I3. அப்போது 2 + 1 + 0.5 3.5 ஆம்பியர். ரைட்டா? இப்போ மொத்த ரெசிஸ்டன்ஸ் கேட்குறான். தனித்தனி ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான் 5, 10, 15ன்ட்டு. மொத்த ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்காங்க பேரலல் சர்க்யூட்டில் 1/RT டோட்டல் சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ், அல்லது RP டோட்டல் சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். = 1/R1 + 1/R2 + 1/R3. ரைட்டா? அப்போது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட் அந்த ஃபார்முலா போட்டால் பாரு 1/RP. இது சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் RP இது RPன்னு என்னது? பேரலல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டோட்டல்னு அர்த்தம். Pன்னா பேரலல். அதேமாதிரி RSன்னு என்னது? சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டோட்டல். ரைட்டா? அப்போ அவன் சிம்பிளுக்கு போட்டிருக்கான் RPன்னா ரெசிஸ்டன்ஸ், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். அப்போது பேரலல் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், Pன்னு என்னது? பேரலல். அப்போ R ரெசிஸ்டன்ஸ், அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் மொத்த ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். இதே சீரியஸ்னால் நேராக போயிட்டுருக்குல்ல, அது சீரியஸ், அது அப்படியே கூட்டிக்கலாம். அது RSன்னு போடுவோம். அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ்னு அர்த்தம். ரைட்டா? இது என்ன? 1/RP = 1/R1. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கான். R1க்கு 5, 10, 20. அது எப்படி என்னதான்? இதை காமன் டிவைட் 20 எடுத்துனா 5 எத்தனை போகும்? 4. இது 10 2க்கு 2. இது 1 எத்தனைக்கு 1. அப்படின்னா 6, 7, 1, 2, 20. அப்போ 1/RP தானே இது? 7/20. அப்போ RPன்னா தலையில் போடணும். ரைட்டா? RPன்னு என்னது? 1/RP = 7/20. இப்போ நம்மளுக்கு RP வேணும்னா 20/7 தலைகீழ போட்டணும். ரைட்டா? ஏன்னா இந்த RP ரைட் சைடில் போயிடும். நான் வேணால் காமிக்கிறேன். இது எப்படி RP 1/RP வந்து இந்த வந்துருச்சு. இப்போ 1/RP தான் என்ன சொல்கிறான்? அது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பேரலல். என்ன சொல்லியிருக்கான்? 7/20ன்னு சொல்லிட்டான். ரைட்டா? 7/20. இப்போது RP வேணும்னா இந்த R இங்கிட்டு போயிடும், 7 இங்கிட்டு வந்துடும், 20 இங்கிட்டு போயிடும். அப்போது R = 7/20/7. ரைட்டா? சிம்பிள். இல்லை நீ தலையில் போட்டாலும் சரி தான். ஒன்று 4 கிராஸ் போட்டுக்கோ. ரைட்டா? இந்த 20 இந்த சைடு போயிடும், 7 இந்த சைடு வந்துடும், 6 அந்த சைடு வந்துடும். ரைட்டா? அப்படின்னா அது முடிஞ்சு போயிடுச்சு. அது ஈக்குவல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரைட்டா? இது கவனமாக பார்த்துக்கோங்க. RP = 20/7. அப்படின்னா அதோட எவ்வளோ 20 எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போ மீதி என்னது? 14 போக மீதி 6 இருக்குது. 6 7ல் போகாது. ஒரு 0 சேர்த்தேன்னா புள்ளி வச்சுக்கணும். அப்போ 60 எத்தனை இருக்குது? 7, 8 இருக்குது. 8 வச்சு போட்டாச்சு. எகெயின் அது மீதி 60 8 போக மீதி 5 7 5 7 அப்படி கண்டினியூ போட்டுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டா? நெக்ஸ்ட் 3வது கணக்கு. 3 resistors 1 ohm, 2 ohm and 4 ohm are connected in the same தான். 3 ரெசிஸ்டர் வந்து பேரலல் சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கான். இனிய சர்க்யூட் அப்படின்ட்டான். 3 resistors அப்புறம் 3 ரெசிஸ்டர்கள்
வீதம் ஒரு ஓம் அதனோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு 1 ஓம் உள்ள ஒரு ரெசிஸ்டார், 2 ஓம் உள்ள ஒரு ரெசிஸ்டார் அண்டு 4 ஓம் உள்ள ரெசிஸ்டார் ஆர் கனெக்டட் இன் பேரலல். இவைகள் பேரலில் கனெக்ஷன் பண்ணப்பட்டிருக்குது ஒரு சர்க்கியூட்டில், ஒரு இணைப்பில். சர்க்கியூட்னு சொன்னது ஒரு சுற்றில், ஒரு மின் சுற்றில் இவைகள் பேரலல் சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மேலே உள்ளது மாதிரி தான். இஃப் 1 ஓம் ரெசிஸ்டார் ட்ராஸ் ஏ கரண்ட் ஆஃப் 1 ஆம்பியர். அப்போ இப்போ தான் ஆம்பியர் கரண்ட்டை கொடுக்குறான் பாரு. அந்த 1 ஓம் என்ற ஒரு ரெசிஸ்டார் வந்து 1 ஆம்பியர் கரண்ட்டை இழுக்குதுன்னு சொல்கிறான். ரைட்டா? இஃப் 1 ஓம் ரெசிஸ்டார் ட்ராஸ்னு இழுக்கிறது, செலவழிக்கிறது அப்படிங்கிறான். அப்போ ட்ராஸ்னு இழுக்கிறது, வைத்துக்கொள்ளுகிறது. அது எவ்வளவு? இது கரண்ட் ஆஃப் 1 ஆம்பியர். 1 ஆம்பியர் கரண்ட் வந்து ஆம்பியரில் தான் அளக்கணும். அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஓமில் தான். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதை வோல்ட் வந்து வோல்ட்டில் அளப்பாங்க. அதை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை. பவரை வந்து வாட்டில் அளப்பாங்க. இப்போது அவன் என்ன சொல்கிறான் பாரு. இஃப் எ 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ், அதை 1 ஓமில் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் சொல்கிறான். மீதி இந்த ரெண்டையும் சொல்லலை. 2 4 எவ்வளோ கரண்ட் இழுக்குதான்? 1 ஆம்பியர் உள்ள கரண்ட் இழுக்குது அப்படிங்கிறான். ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ அதர் ரெசிஸ்டன்ஸ். அப்போ மீதி இந்த ரெசிஸ்டன்ஸில் எவ்வளோ கரண்ட் இழுக்கும் அப்படின்னு கேட்குறான். நம்மளுக்கு தான் ஓம்ஸ்லாம் தெரியுமில்ல, I = V/Rன்னு தெரியும் இல்லையா? அப்போ நம்ம அதை பார்ப்போம். எப்படின்னு பாருங்கள். R1 = 1 ஓம் அவன் கொடுத்துட்டான். R2 2 ஓம் கொடுத்துட்டான். R3 வந்து 4 ஓம்னு கொடுத்துட்டான். இப்போ கரண்ட் வந்து ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறான்? 1 ஓம் உள்ளதில் கரண்ட் எவ்வளோ போகுது? 1 ஆம்பியர் போகுது. ரைட்டா? அப்போது அதான் கரண்ட்டை கொடுத்துருக்கான். I1 அப்படின்னா I1 என்னது? ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் ஓடுற கரண்ட். I2னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஓடுற கரண்ட்டு. I3னா 3வது ரெசிஸ்டன்ஸில் ஓடுற கரண்ட்டு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் ஓடுற கரண்ட்டை கொடுத்துட்டான். இப்போ செகண்ட் தேர்டை கண்டுபிடிங்கிறான். அப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் ஓடுற கரண்ட்டை வச்சும், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸோட ஓமை வச்சும், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸோட வோல்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பேரலல் சர்க்யூட்டில் வோல்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸில் கண்டுபிடிச்சிச்சுன்னா எல்லாத்துலேயுமே சேமு தான். அப்போ அந்த வோல்ட்டை வச்சு நம்ம செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் கரண்ட் தானே கேட்குறான். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான் 2. அப்போ வோல்ட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ அதை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வோல்ட் இன் சீரியஸ் சர்க்யூட் இஸ் சேம் இன் ஆல் ரெசிஸ்டன்ஸ். ரைட்டா? ஆல் ரெசிஸ்டார்ஸ். ரைட்டா? பேரலல் வில் பி டிஃப்ரெண்ட், வோல்ட் வில் பி டிஃப்ரெண்ட். ஆனால் கரண்ட் இதுக்கு எதிர்மாறாக இருக்கும். கரண்ட் இஸ் சேம் இன் சீரியஸ் சர்க்யூட், பட் in parallel current is different in every resistors சொல்லுவாங்க. ரைட்டா? அதனால் இது என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இதில் என்ன சொல்யூஷன் என்ன போட்டிருக்கான்? ஒரு ரெசிஸ்டன்ஸில் மட்டும் கரண்ட்டை கொடுத்துட்டான். இந்த மீதி ரெசிஸ்டன்ஸில் கரண்ட்டை கண்டுபிடிங்கிறான். அப்போது ஒரு I = V/R. அப்படி தான் கரண்ட்டுக்கு 2 இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். I = V/R. வோல்ட்டு இருக்குது, V இங்கே இல்லை. அப்போ ஆரை மட்டும் கொடுத்துருக்கேன். ஐ வந்து ஆர் ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மட்டும் கொடுத்துட்டேன் இவ்வளோ கரண்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்போது இப்போ 2வது கண்டுபிடிங்கிறான். 2வது ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜ் எவ்வளோன்னு தெரியாது நம்மளுக்கு, கரண்ட் எவ்வளோன்னு தெரியாது, வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கொடுத்துருக்கான் இல்லையா, ரெசிஸ்டன்ஸு கொடுத்துட்டான், அது போக கரண்ட்டையும் கொடுத்துட்டான். அப்போ வோல்ட்டை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வோல்ட் எவ்வளவோ அதே வோல்ட்டு தான் எல்லா ரெசிஸ்டன்ஸ்லையும் வரும். அதை வச்சு நம்ம மீதியெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் என்ன சொல்கிறான்? ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 1 ஓம், ஆனால் ஒரு கரண்ட்டுன்றான். இப்போ ஓம்ஸில் என்ன சொல்லுது? I = V/R. V/R தானே. இப்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் என்ன இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, R இருக்குது. கரண்ட்டை கொடுத்துட்டேன், எவ்வளோ? 1 ஆம்பியர்னு கொடுத்துட்டேன். இதுவும் கொடுத்துட்டேன். அப்போ நம்மளுக்கு வோல்ட் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் கிடச்சிச்சுன்னு சொன்னால், அப்போ செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுதான். அதனால் வோல்ட்டை மட்டும் கண்டுபிடிங்க. அப்போ வோல்ட் தனியாக இருந்துச்சுன்னா வோல்ட் = IR தானே. வோல்ட் இங்கிட்டு இருக்கு மேலே, I இங்கிட்டு வந்துருச்சுன்னா IR. அப்போ IRன்னு என்னது? I வந்து 1, அப்போ R 1 = 1 × 1 1. அப்போ 1 வோல்ட்டு தானே. அதானே ஐன்றது 1 தானே கொடுத்துருக்கான். 1 ஓம் 1 ஆம்பியர் தானே கொடுத்துருக்கான். ரெசிஸ்டன்ஸு 1 தான், 1 ஓம் கொடுத்துருக்கான். அப்போ 1 × 1 என்ன வரும்? வோல்ட்டுன்றது வரும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்ட் 1 வோல்ட்னு வரும். ரைட்டா? வோல்ட்டு தான் SI யூனிட்.
அப்போ இது 3 ரெசிஸ்டன்ஸ்லேயும் ஒரே வோல்ட் தான். ஏன்னு சொன்னால் நல்லா கவனிங்க, இவன் என்ன சொல்லியிருக்கான், 3 ரெசிஸ்டன்ஸில் ஒரே வோல்ட் தான் போகுதுன்னு அர்த்தம். இப்போ அதே சேம் சர்க்யூட் தான். அந்த பாருங்கள், சேம் சர்க்யூட். இந்த இதுதான் R1னா 1, R2 அவன் என்ன கொடுத்துருக்கான், 2 ஓம் கொடுத்துருக்கானா, R3 என்ன ஓம் கொடுத்துருக்கான், 4ன்னு கொடுத்துட்டானா. இது வோல்ட். இந்த வோல்ட்டை தான் நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம், எவ்வளோ பேட்ரி, இது எவ்வளோ வோல்ட்டுன்னா 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது இந்த ஃபார்முலா மூலம் இதில் ஓடுற கரண்ட்டை கொடுத்துட்டான் 1 ஆம்பியர்ன்ட்டு. அப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு சர்க்யூட்டை வச்சு வோல்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளவு 1 வோல்ட்டுன்ட்டு. ஆனால் பேரலல் சர்க்யூட்டுன்றதுனால அந்த R1ல் எவ்வளோ வோல்ட்டோ அதுதான் R2லையும் போகும், R3லையும் போகும். ரைட்டா? சீரியஸ் சர்க்யூட்டில் டிஃப்ரெண்ட் வோல்டேஜ். ரைட்டா? சீரியஸ் சர்க்யூட் வரும்போது டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸ் வில் பாஸ் த்ரூ இட். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அப்போது இது R1 இப்போ போட்டு R1 1 வோல்ட்னு சொல்லிட்டான். அப்போது த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்கு இல்லையா, அதில் எவ்வளோ ஓடுது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், I1 × R1. I1 கரண்ட்டு அண்ட் R1 I1 கரண்ட்டை தான் கொடுத்துட்டான் 1ன்ட்டு. R1 ஏற்கனவே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதையும் கொடுத்துருக்கான். அப்போது 1 வோல்ட்டு, அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு, 1 வோல்ட்டு. இப்போது அந்த ஃபார்முலாவுக்கு வாங்க, நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலாவுக்கு. என்ன ஃபார்முலா, பேரலல் சர்க்யூட்டாக இருந்தால் எல்லா ரெசிஸ்டன்ஸ்லேயும் சேம் வோல்டேஜ். அதானே, சின்ஸ் த ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் இந்த சர்க்யூட் அப்படின்றா. இந்த இணைப்பில், இந்த சுற்றில், இந்த பேரலல் சுற்றில், பேரலல்னா சமநிலை சுற்றில் என்னது, த ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட், ரெசிஸ்டர்கள் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டுள்ளன. எவ்வாறான இணைப்பை ஏற்படுத்தி கொள்கின்றன, பேரலல் இணைப்பு, சக இணைப்பை ஏற்படுத்தி கொள்கின்றன. அப்படி இருக்கும்போது வோல்டேஜ் சேம் இன் ஆல் ரெசிஸ்டன்ஸ். ரைட்டா? த சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதான் வோல்டேஜ் சொல்லிட்டோம். த சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வில் எக்ஸிஸ்ட், இருக்கும், வில் எக்ஸிஸ்ட்னா இருக்கும், அக்ராஸ் த ரெசிஸ்டர்ஸ், அக்ராஸ் அதர் ரெசிஸ்டர்ஸ். அப்படின்னா மிச்சம் உள்ள ரெசிஸ்டர்லேயும் இதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான், R1ல் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் மீதி உள்ளதுலேயும் இருக்கும் என்று சொல்கிறான். அதுதான் சொல்கிறான். த சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால் இதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ எதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு, R1ஓட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் வில் பி எக்ஸிஸ்ட். வில் எக்ஸிஸ்ட்னா இருக்கும், தென்படும். வில் எக்ஸிஸ்ட்னா நிலைப்பாடு கொண்டிருக்கும், தென்படும், இருக்கும்னு அர்த்தம். எக்ஸிஸ்ட் எங்கே, அக்ராஸ்னால் அதன் குறுக்கே, அக்ராஸ் R2 அண்ட் R3, அக்ராஸ் த அதர் ரெசிஸ்டர்ஸ், மீதி உள்ள ரெசிஸ்டர்லேயும் இதே வோல்டேஜ் தான் தென்படும்ன்றான். ஏற்கனவே காமிச்சிருக்கேன் இல்லையா, அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ ஸோ த கரண்ட் 2 ஓம். அப்போ கரண்ட் இப்போ பார்ப்போமா, 2 ஓம் எவ்வளோன்னு பார்ப்போமா. 2 ஓம் ரெசிஸ்டரில் எவ்வளோ இருக்கும் வோல்டேஜ், அதே தானே, 1 தானே, R1ல் 1ன்றும் இங்கேயே 1 தான். அப்போ V/R2 ஓம்ஸ்லா தான், சேம் ஓம்ஸ்லா. என்னது கரண்ட் என்னது, I2 = இந்த இடத்துல எழுதிக்கணும். அவன் வெறும் இந்த கரண்ட் இந்த 2 ஓம் ரெசிஸ்டர்ஸ்னு போட்டான், இப்படி இருக்கக்கூடாது. த கரண்ட், ஸோ த கரண்ட் இன் 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ்னு போட்டு கமா போட்டுட்டு I2ன்னு போடணும். I2 = V/R2ன்னு போடணும். இப்படி புக்கில் எழுதியிருக்கான், அங்கே பாருங்கள். இது எழுதினதுக்கப்புறம் I2 = V/R2ன்னு போடணும். R2ன்னு போடணும். போட்டுட்டு தான் நீங்கள் டெரிவேஷனை கொண்டு வரணும். அதுக்கடுத்து 1/2ன்னு போட்டு, 1 என்னது வோல்டேஜ், I1லேயே அதுதான், I2 R1லேயே அதுதான் கிடைக்கும் வோல்டேஜ், R3லேயே அதுதான், R2லேயே அதுதான். அதனால் 1/2. R2 2ன்னு கொடுத்துட்டான் இல்லையா, அப்போ எவ்வளோ, 0.5 ஆம்பியர். அதோட SI யூனிட் ஆம்பியர். ரைட்டா? இதை மாதிரி போட்டுக்கணும். அடுத்து சிமிலர்லி த கரண்ட் இன் 4 ஓம் ரெசிஸ்டர். அப்போ 3வது ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா, R3, அது 4 ஓம் போகுது இல்லையா, 4 ஓம் ரெசிஸ்டரில் என்னது, அதை என்ன பண்ணணும், I3ன்னு போட்டுக்கணும். கரண்ட்டுன்ற போது நீ I3ன்னு போட்டுட்டு தான் இந்த கொண்டு வரணும். ரைட்டா? இவன் போடலை, சில இடங்களில் போடலை, அதனால் நீங்கள் போட்டுக்கோங்க. ரைட்டா? இந்த இடத்துல I3ன்னு போட்டுக்கோங்க. I3 = இந்த சிமிலர் த கரண்ட் இந்த 4 ரெசிஸ்டர்னு போட்டதுக்கப்புறம் I3ன்னு போட்டுக்கோங்க. I3 3வது ரெசிஸ்டரில் = போட்டு V/R3 போட்டு இந்த இதை எழுதிக்கோங்க. அவ்வளோதான். 3 ரெசிஸ்டர் கரண்ட் தானே கேட்டிருக்கான், அதை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. சரி, ஓகே. இந்த உங்களுக்கு சொல்யூஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சவுண்ட் அக்கோஸ்டிக்ஸில் டாப்ளர்ஸ் எஃபெக்ட்.
டாப்ளர் எஃபெக்ட் வந்து நான் காலையில் கொஞ்சம் 10 மணிக்கு மேலே வீடியோ போடுறேன். டாப்ளர் எஃபெக்ட் வந்து ஒன்றுமே இல்லை. அதாவது என்னன்னு சொன்னால், டாப்ளர் எஃபெக்ட்ன்றது ஒரு சிம்பிள். ஒரு ட்ரெயின் தூரத்துலேருந்து வந்துகிட்ருக்கு, நான் இங்கே நிற்கிறேன், நான் நகலவே இல்லை, அந்த ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு. தூரமாக வரும்போது எனக்கு சவுண்டு கம்மியாக கேட்கும். என் பக்கத்தில் வர 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 எனக்கு சவுண்டு கூட கேட்கும். என் பக்கத்தில் வந்துருச்சுன்னு சொன்னால் இன்னும் எக்கச்சக்கமாக கேட்கும். அப்புறம் என்னை விட்டு இங்கிட்டு வலது சைடில் போகுது, என்னை விட தூரமாக போயிட்டுருக்கு அப்படின்னா இன்னும் குறைய ஆரம்பிக்கும். இதுதான் டாப்ளர் எஃபெக்ட். இதை பல விதங்களில் டீல் பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்போ சோர்ஸுன்னு சவுண்டு சோர்ஸ் அப்படின்னா சவுண்டு மூலதனம், சவுண்டு யார் எழுப்புகிறாங்க அப்படிம்பாங்க. அப்போது இதேமாதிரி லிசனர் சவுண்டை யார் கேட்குறாங்க அப்போ நம்ம தானே கேட்குறோம், சவுண்ட் லிசனர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போது ஒலி 2 இருக்குது. ஒலி ரெண்டுமே ஒலி தான். லைட் இஸ் ஆல்சோ ஒலி அண்ட் சவுண்ட் இஸ் ஆல்சோ ஒலி. தமிழில் ரெண்டுமே ஒலி தான். அந்த இந்த லீ இருக்குது, அது அந்த லீ இருக்குது. ரைட்டா? அப்போது சவுண்டுன்னு சொன்னால் ஒலி. ரைட்டா? அப்போது லைட்டுன்னு சொன்னால் வெளிச்சம். வெளிச்சத்துக்கு வந்து ஊடகம் தேவையில்லை. ரைட்டா? சூரிய மண்டலத்திலேருந்து வரக்கூடிய லைட்டுக்கு வந்து அதுக்கு ஊடகம் எதுவும் தேவையில்லை. ரைட்டா? அது செல்வதற்கு எந்த பொருளும் தேவையில்லை. ஆனால் சவுண்டுக்கு மஸ்ட்டு, சவுண்டுக்கு வந்து ஊடகம் தேவை. ரைட்டா? ஊடகம் இல்லைன்னா வெற்றிடத்தில் சவுண்டு பாஸ் ஆகாது. ரைட்டா? இப்போ ஏர் வந்து ஒரு ஊடகம். ரைட்டா? ஒரு மீடியா, ஏர் ஒரு மீடியம், அது ஒரு மீடியம், அதன் மூலியமாக பாஸ் ஆகிறது சவுண்டு. ஆனால் லைட்டுக்கு, வெளிச்சத்துக்கு ஊடகம், மீடியம் தேவையில்லை. இப்போ இதை பற்றி நாம் அடுத்த இதில் 10 மணிக்கு போடுறேன். ரைட்டா? சரி, ஓகே, பாய்.